வெல்கம் டு ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்மளுடைய ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனலை புதுசாக வரவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, நமக்கு நீட்டோடைய ரிசல்ட் வந்து அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து ஆல்ரெடி கவுன்சிலிங்கோடைய அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது, சார் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி அண்ட் நேச்சுரோபதி இந்த கோர்சஸோடைய கட் ஆஃப் இந்த வருஷம் எப்படி இருக்கும், நீட் மார்க் குறைஞ்சிருக்கு, இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் குறையுமா, ஆயுஷஸ்க்கும் எவ்வளோ மார்க் வந்து நமக்கு எடுத்தால் சீட்டு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு கண்டிப்பாக கட் ஆஃப் குறையிற மாதிரியா ஆயுஷ் கோர்சஸ்க்கும் கட் ஆஃப் குறையும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆனால் கூட வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு எலிஜிபிள் ஆனால் கூட மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு சித்தா ஆயுர்வேதா சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயுஷ் கோர்சஸ் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி இந்த 5 கோர்சஸ்க்கும் கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லாஸ்ட் இயர் இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா மெடிக்கல் காலேஜஸ் வந்து நிறைய இருக்குது செல்ஃப் ஃபைனான்சிங்கோட. இதில் வந்து நான் ஆல் இந்தியா கோட்டாவில் WACCC கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எம்பிபிஎஸ்க்கு MCC மாதிரியா ஆயுஷ் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு நமக்கு WACCC வந்து நமக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த WACCC ஆல் இந்தியா கோட்டால லாஸ்ட் இயர் BSMS அதாவது வந்து சித்தா வந்து எவ்வளோ ரேஞ்சஸ் வந்து ஆல் இந்தியா ரேங்க்ல வந்து க்ளோசிங் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா BSMSக்கு சென்னையில் இருக்கக்கூடிய சித்தா காலேஜ் வரும், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட். இது 3 தான் சித்தாக்கு வந்து ஆல் இந்தியாவில் வரும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நமக்கு சென்னையில் வந்து OBC கேட்டகரிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சென்னை சித்தா மருத்துவ கல்லூரியில் OBCயை பொறுத்தவரையும் 1,53,115 இந்த ரேங்க் ஆல் இந்தியா ரேங்க்ல தான் க்ளோசிங் ஆயிருக்கு. எத்தனாவது ரவுண்டில்? 4th ரவுண்டில் க்ளோசிங் ஆயிருக்கு. அதே இது வந்து சென்னை சித்தா மெடிக்கல் காலேஜில் SC கேட்டகரிக்கு நமக்கு 3வது ரவுண்டில் 2,51,501 தான் கடைசி ஆல் இந்தியா ரேங்க் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் திருநெல்வேலி எடுத்தால் திருநெல்வேலியில் OBC கேட்டகரிக்கு 1,79,634 வரை க்ளோஸ் ஆயிருக்கு 5வது ரவுண்டில். ஸோ ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி STயை பொறுத்தவரையும் 5,03,630 திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 3வது ரவுண்டு க்ளோஸ் ஆயிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் திருநெல்வேலியை பொறுத்தவரையும் EVS கோட்டாக்கு 1,08,938 2வது ரவுண்டில் க்ளோசிங் ஆயிருக்கு. லீஸ்ட் க்ளோசிங் மார்க், லீஸ்ட் க்ளோசிங் ஆல் இந்தியா ரேங்க். SCயை பொறுத்தவரையும் திருநெல்வேலி சித்தா மெடிக்கல் கல்லூரியில் ஆல் இந்தியா ரேங்க் க்ளோசிங் ரேங்க் கடைசியாக முதல் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2,46,266 வரை க்ளோசிங் ஆயிருக்கு. ஓகே. அடுத்து வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா சென்னை. ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல வந்து நமக்கு ஜென்ரலுக்கு 1,27,484 4வது ரவுண்ட் வரையும் க்ளோசிங் ஆயிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல 3,57,332 வரையும் 3வது ரவுண்ட்ல க்ளோசிங் ஆயிருக்கு. OBC கேட்டகரிக்கு 1,78,334 5வது ரவுண்ட் வரையும் நல்லா பாசிட்டிவாகவே க்ளோசிங் ஆயிருக்கு. SCயை பொறுத்தவரையும் ஆல் இந்தியா ரேங்க்கு நான் சொல்றது இப்போ எல்லாமே வந்து ஆல் இந்தியா ரேங்க்குங்க. 2,92,074 4வது ரவுண்ட்ல NIS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தால வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. STயை பொறுத்தவரையும் 4,81,546 சென்னை நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல 3வது ரவுண்ட்ல க்ளோசிங் ஆயிருக்கு. ஓகே. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டோடைய அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரேங்க்கும் கட் ஆஃபும் வந்து ஓரளவு நமக்கு குறைஞ்சுதான் இருக்கு. அதனால வந்து இந்த வருஷம் ஆயுஷ் கோர்சஸ்க்கு நல்ல பாசிட்டிவான க்ளோசிங் ரேங்க் வந்து இருக்கும். அதனால வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனீங்கன்னா கூட கட் ஆஃப் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்ல எத்தனை சித்தா கல்லூரி இருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டை தாண்டி செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து ஸ்டேட் கோட்டாக்குள்ள தான் வரும்.
ஆல் இந்தியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வரும். டீம்டு இல்லை, சித்தா கிடையாது. நேஷனல் இன்ஸ்டியூட்டும் 2 சித்தா கவர்மெண்ட் மெடிக்கல் கல்லூரி மட்டும்தான் இருக்கு. மிச்சம் எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கு. அது எல்லாமே ஸ்டேட் கோட்டால வரும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் உங்களுக்கு ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி இதை பற்றின வீடியோ பதிவுலாம் அடுத்தடுத்து வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தெரியல அந்த வாட்ஸ்அப்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.